Good morning students. இந்த வீடியோவில் 12th chemistry 8th chapter ionic equilibriumத்தில் உள்ள pH scale, pH, relation between pH and pOH, ionization of weak acid இந்த டாபிக்லாம் பற்றி பார்க்க போகிறோம். pH அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ வாட்டர் எடுத்துட்டோம்னா அதில் pH வந்து 7 இருக்கணும். ஒரு பிளான்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் pH வந்து மெயின்டைன் ஆகணும். அந்த குறிப்பிட்ட pHக்கு கீழே போனாலும் பிளான்ட் இறந்துரும், மேலே போனாலும் இறந்துரும். அப்போ pHங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த pH எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதில் P எது சொல்லுது? பவர். H ஹைட்ரஜன். அப்போ pHனுடைய விளக்கம் என்ன? பவர் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ pH எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனை சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். எப்படி இருந்தால் சொல்ல பயன்படுத்துகிறோம்? இந்த ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப லோவாக இருந்தால், எப்படி இருந்தால் 0.1லேருந்து 10⁻⁷ மோலார் ரொம்ப கம்மியாக இருந்தால் இந்த ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷனை சொல்கிறதுக்காக pHஐ பயன்படுத்துகிறோம். இந்த pH ஸ்கேலை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா சோரன்சன். சோரன்சன் கொண்டு வந்த லாகரிதமிக் ஸ்கேலை தான் நம்ம pH ஸ்கேல்னு சொல்கிறோம். We usually deal with acid and base solution in the concentration range 0.1 to 10⁻⁷ molar. To express the strength of such concentration, Sorensen introduced a logarithmic scale known as pH scale. யார் வந்து கொண்டு வந்தா logarithmic scale? Sorensen. pH is derived from French word Prussians dehydrogen. pH French wordல எதில் சொல்கிறோம்? Prussians dehydrogen. இந்த Prussians dehydrogenக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன். அடுத்தது வாட் இஸ் pH? pHஐ கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா pH equal to minus log of H3O plus concentration base 10. இங்கே H3O plus போகிறதுக்கு பதிலாக H plus யூஸ் பண்ணலாம். H ப்ளஸ்ஸும் H3O ப்ளஸ்ஸும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சிமிலர். ஸோ எப்படி எழுதலாம்? pH equal to minus log of H plus concentration. இப்போ இந்த pH ஃபார்முலாவை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? நெகட்டிவ், the negative logarithm of logarithm of base 10 of the molar concentration. molar concentrationங்கிறது ஸ்கொயர் ப்ராக்கெட்டை தான் molar concentration சொல்கிறோம். of the hydronium ion. இந்த H3O plus தான் hydronium ions present in the solution. pH of the solution is defined as negative logarithm of base 10 of the molar concentration of the hydronium ion present in the solution. இது pH வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இப்போ ஹைட்ரோனியம் அயன் கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா pH கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? pH கொடுத்துட்டு ஹைட்ரோனியம் அயன் கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா H3O plus concentration is equal to 10⁻⁻ pH, or H3O plus concentration is equal to anti-log of minus pH. இந்த மைனஸ் இங்கே போச்சுன்னா மைனஸ், லாக் இந்த பக்கம் போச்சுன்னா anti-log of minus pH. இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் பயன்படுத்தி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? H3O plus concentration கண்டுபிடிக்கலாம். This formula is used to calculate the value of H3O plus concentration from pH. pH can also be defined as pOH equal to minus log of OH minus ion. நம்ம எப்படி pH equal to minus log of H plus concentration சொன்னமோ அதே மாதிரியே Hக்கு பதிலாக pOH போடுறோம். Hக்கு பதிலாக OH போட்டோம்னா pOH equal to minus log of OH minus ion concentration பேஸ்க்காக. அடுத்து நம்ம calculate the pH of the neutral solution.
நமக்கு நியூட்ரல் சொல்யூஷனாக தெரியும் ஆசிடும் பேஸும் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அந்த சொல்யூஷன் நம்ம நியூட்ரல் சொல்யூஷன் சொல்லுவோம். இப்போ ஆசிட்னா யார்? இந்த H3O ப்ளஸ். ஆசிட்னா பொதுவாக ஒரு ஈக்குவேஷன் நம்ம எழுதினாவே ஆசிட் எப்படி சொல்லுவோம்னா H ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் எப்படி சொல்லுவோம்னா OH மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பாலிக்காக ஆசிடுக்கு வந்து H3O ப்ளஸ்ஸு, பேஸ்னால் OH மைனஸ்னு சொல்லிடும். இந்த ரெண்டு இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 × 10⁻⁷ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆசிடுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து 1 × 10⁻⁷, OH மைனஸ் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து 1 × 10⁻⁷ அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வேல்யூவை எங்கே பயன்படுத்த போகிறோம்? pH ஃபார்முலாவில். pH ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு -log of H3O plus concentration. இந்த H3O ப்ளஸ்க்கு பதிலாக 1 × 10⁻⁷ அப்ளை பண்ணுறோம். இப்போ அந்த மைனஸ் எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். லாக் வந்து உள்ளே தள்ளலாம். லாக் வந்து 1க்கு காமன், 10⁻⁷ காமன். அப்போ log 1 இன்ட்டுனா ப்ளஸ்ஸு log 10⁻⁷. log 1 வேல்யூ 0. log 10 இப்போ மைனஸ் log 10⁻⁷ வந்துடும். இந்த -7 முன்னாடி கொண்டு வந்தோம் அப்படின்னா மைனஸ் வந்து மைனஸ் ப்ளஸ் 7 முன்னாடி வந்துடும். log 10 இருக்கும். log 10 base 10 1 ஆகிடும். அப்போ 7 மட்டும் இருக்கும். pH ஆஃப் நியூட்ரல் சொல்யூஷன், ஒரு நியூட்ரல் சொல்யூஷனுடைய pHனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? 7. அப்போ நியூட்ரல் சொல்யூஷனுடைய pH வேல்யூ மட்டும்தான் 7ஆக இருக்குமா? இல்லை, pOH உடைய வேல்யூவும் 7ஆக தான் இருக்கும். Compare the pH of acidic and basic solution. நமக்கு தெரியும் ஒரு ஆசிடுடைய pH வந்து பிலோ 7ம், பேஸ்னுடைய pH வந்து above 7ம், நியூட்ரல் வந்து 7 இருக்கும் நமக்கு தெரியும். pH உடைய ஃபார்முலா என்ன? pH equal to -log of H3O plus concentration. இந்த மைனஸை வந்து என்ன பண்ணலாம்? 1/log H3O plus concentration நம்ம எழுதிக்கலாம். அப்போ இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த pHயும் இந்த H3O ப்ளஸ் கான்சன்ட்ரேஷனும் ரெண்டு பாருங்கள் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இது அதிகமானால் அது குறையும், இது குறைஞ்சா அது அதிகமாகும். இது தான் சொல்கிறாங்க நெகட்டிவ் சைன். இந்த எக்ஸ்பிரஷன் இண்டிகேட்ஸ் தட் when the concentration of H3O plus is increases, the pH value decreases. கான்சன்ட்ரேஷன் H3O ப்ளஸ்ஸை அதிகப்படுத்தணும்னா pH வந்து குறையும். எந்த அளவுக்கு அதிகப்படுத்தினா 10⁻⁷ 10⁻⁵ மோலார் வரைக்கும் அதிகப்படுத்தினா pH வந்து எந்த அளவுக்கு குறையும்? 7 5 வரைக்கும் குறையும். If the concentration of H3O plus increases from 10⁻⁷ to 10⁻⁵ molar, the pH value of the solution decreases from 7 to 5. இப்போ அசிட்டிக் சொல்யூஷனில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆசிட்னு சொன்னால் யாரை சொன்னோம்? இந்த ப்ளஸ் இருந்தால் ஆசிட்னும் மைனஸ் இருந்தால் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அசிட்டிக் சொல்யூஷனில் யார் அதிகமாக இருப்பா? ஆசிட் அதிகமாக இருக்கும். பேசிக் சொல்யூஷன் யார் அதிகமாக இருப்பா? பேஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஆசிட் அதிகமாக இருந்தால் எவ்வளோ அதிகமாக இருக்கும்? 10⁻⁷ விட அதிகமாக இருக்கும். H3O plus concentration is greater than 10⁻⁷. இங்கே OH minus ion concentration வந்து is greater than 10⁻⁷. ஸோ இதுலேருந்து ஒரு முடிவுக்கு வரும். we can conclude that ஒரு ஆசிட்னா pH வேல்யூ கண்டிப்பாக 7க்கு கீழே தான் இருக்கும். பேஸ்னா pH வேல்யூ 7 விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். Explain the relation between pH and pOH. இப்போ ரிலேஷன் pHக்கும் pOHக்கும் என்ன ரிலேஷன்? pH plus pOH equal to 14. இதுதான் ரிலேஷன். இந்த ரிலேஷனை என்ன பண்ண கொண்டு வரலாம்? pHக்கும் pOHக்கும் உள்ள ரிலேஷன் என்னென்னா pH plus pOH equal to 14. இந்த ரிலேஷனை கொண்டு வரதுக்கு நம்ம என்னென்ன செய்ய போகிறோம்? நமக்கு என்னென்ன தெரியணும்? முதல்ல pH ஃபார்முலா தெரியணும், pOH ஃபார்முலா தெரியணும், அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் KW ஃபார்முலா தெரியணும், pKW ஃபார்முலா தெரியணும், KW வேல்யூ தெரியணும். pH ஃபார்முலா -log of H3O plus concentration, pOH -log of
OH minus ion concentration. Ionic product of water H3O plus concentration into OH minus ion concentration is equal to Kw. pKw minus log of Kw. Ionic product of water value 1 into 10 power minus 14. இப்போ எல்லாத்தையும் அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், பிஹெச் பிஓஹெச் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும், பிஹெச்சோட வேல்யூ எழுதுகிறேன். பிஹெச்சோட வேல்யூனா மைனஸ் லாக் ஆஃப் H3O ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன். பிஓஹெச் எழுதுகிறேன், ஆட் பண்ணுறதுனால அந்த மைனஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் லாக் ஆஃப் OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷன். ரெண்டு இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், அப்போ மைனஸை வெளியில் எடுத்துக்கலாம். மீதி பார்த்திங்கன்னா லாக் ஆஃப் H3O plus concentration plus log of OH minus ion concentration. இப்போ as per mathematics பார்த்தீங்கன்னா log A plus log B போட்டு நம்ம என்ன எழுதுவோம், log of AB. log A plus log B நம்ம யூஸ் பண்ணோம்னா log of AB. அப்போ minus log of H3O plus concentration into OH minus ion concentration. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த H3O ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக KW யூஸ் பண்ணலாம். ஏன்னா H3O ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு KW. ஸோ இதுக்கு பதிலாக KW யூஸ் பண்ணோன்னா PH ப்ளஸ் POH ஈக்குவல் டு மைனஸ் லாக் KW. அடுத்து இங்கே ஒரு ஃபார்முலா பயன்படுத்துகிறோம். மைனஸ் லாக் ஆஃப் KWக்கு பதிலாக PKW யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபார்முலா எப்படி மாறுது, pH plus POH equal to இதுக்கு பதிலாக PKW. KWட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 into 10 power minus 14. நமக்கு தெரியும் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டருடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 into 10 power minus 14. இது ஃபிக்ஸட். இந்த வேல்யூ எடுத்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். PKW is equal to minus log of KWக்கு பதிலாக 1 into 10 power minus 14. இப்போ மைனஸ் வெளில வச்சுக்கிறோம். லாகுங்கிறது ரெண்டுக்கும் காமன். அப்போ லாக் 1 இன்ட்டுங்கிறது ப்ளஸ்ஸு லாக் 10 பவர் மைனஸ் 14. லாக் 1உடைய வேல்யூ 0. அப்போ என்ன இருக்கும், மைனஸ் லாக் ஆஃப் 10 பவர் மைனஸ் 14 இருக்கும். இந்த மைனஸ் 14 முன்னாடி வந்துச்சுன்னா மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் 14. லாக் 10 பேஸ்டு 1 ஆகிடும். அப்போ எது மட்டும் தான் இருக்குன்னா 14 மட்டும் தான் இருக்கும். PKWடைய வேல்யூ என்ன, 14. அப்போ இந்த PKW ஈக்குவல் டு 14 எந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம், PH ப்ளஸ் POH ஈக்குவல் டு PKW இதில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், PH ப்ளஸ் POH. இந்த PKWக்கு பதிலாக வேல்யூ என்ன, 14. இதுதான் ரிலேஷன் பிட்வீன் PH அண்ட் POH. Calculate the pH of 0.001 molar HCl solution. HCl வந்து ஆசிட். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆசிட்னு நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், H ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இல்லை வாட்டரோட மிங்கிளாக இருந்ததுன்னா H3O ப்ளஸ் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். இப்போது ஆசிடுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டான். என்ன ஆசிட் கான்சன்ட்ரேஷன் 0.001 மோலார். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, pH வேல்யூ. Calculate pH வேல்யூ. கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டு pH கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா, pH ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் H3O ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன். மைனஸ் லாக் கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக என்ன வேல்யூ அப்ளை பண்ணிடுவோம், 0.001. இந்த 0.001க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், 10 பவர் மைனஸ் 3 யூஸ் பண்ணலாம். அந்த மைனஸ் 3 முன்னாடி வந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 ஆகிடும். log 10 base 10 1 ஆகிடும். அப்போது pH உடைய வேல்யூ 3. Explain ionization of weak acid. அயனைசேஷன் அப்படின்னா என்ன, ஒரு அயான்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிறது அயனைசேஷன். எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு வீக் ஆசிட் எடுத்துட்டோம்னா ப்ரொடியூஸ் ஆகுது. யார் கூட மிக்ஸ் பண்ணால் ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு வாட்டர் கூட. ஒரு வீக் ஆசிட், இப்போ HEங்கிறது வீக் ஆசிட் வச்சுக்கலாம். இது வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இதை நான் சொல்லலாம் அயனைசேஷன் ஆஃப் வீக் ஆசிட் அப்படின்னு. வீக் ஆசிட்னா என்ன, ஸ்ட்ராங் ஆசிட்னா என்ன. வீக் ஆசிட்னா பார்ஷியலி டிசோஷியேட்டட் இன் வாட்டர்,
பார்ஷியலி டிசோஷியேட்டட்னா முன்னாடி ரியாக்ஷன் போகும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் போகும், அதே சமயத்தில் ரிவர்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். கண்டிப்பாக ஈக்குலிபிரியம் உருவாகும். எங்கே? வீக் ஆசிடில். அப்போ ஸ்ட்ராங் ஆசிட்னா கம்ப்ளீட்லி டிசோஷியேட்டட் இன் வாட்டர். இப்போது உதாரணமாக ஒரு சுகர் எடுத்து வாட்டரில் போட்டோம் அப்படின்னா சுகர் வந்து வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகி ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஃபார்ம் ஆகும். ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சிங்கிள் மாலிகுல் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஸ்ட்ராங் ஆசிட் எடுத்து நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர் தெரிகிற மாதிரி, ஒரு சிங்கிள் தெரிகிற மாதிரி நமக்கு தெரியும். கம்ப்ளீட்லி டிசோஷியேட்டட் இன் வாட்டர், அதுதான் நம்ம ஸ்ட்ராங் ஆசிட்க்கு சொல்கிறோம். அப்போ வீக் ஆசிடில் என்ன ஆகும்? ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ ஈக்குலிபிரியம் எக்ஸிஸ்ட் ஆகும். There is a equilibrium between undissociated acid. Undissociated dissociate ஆகாது. Undissociatedனா யாரை சொல்கிறோம்? ரியாக்டண்ட்டை சொல்கிறோம். Between undissociated acid reactant and its dissociated ion, இவன் யார்? ப்ராடக்ட். அப்போ ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கு இடையில் ஒரு ஈக்குலிபிரியம் உருவாகுது. யார் எடுத்துக்கிட்டா? வீக் ஆசிட் எடுத்துக்கிட்டா. இப்போ வந்து ஒரு வீக் ஆசிடோடைய அயனைசேஷன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் த அயனைசேஷன் ஆஃப் வீக் ஆசிட். வீக் மோனோபேசிக் ஆசிட் வீக் ஆசிட் எடுத்துக்கிறோம் இன் வாட்டரில். வீக் ஆசிட் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணோன்னா H3O ப்ளஸ் அண்ட் A- கிடைக்குது. இப்போ கேசி ஃபார்மில் நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம ஈக்குலிபிரியத்தில் படிச்சிருக்கோம். எப்படி எழுதுவோம் கேசி ஃபார்மில்? ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷனை எழுதி டிவைடட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் எழுதிடுவோம். இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க இல்லையா? அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் ஸ்பீசஸ் இன் மோல்ஸ் பர் லிட்டர். அதாவது கான்சன்ட்ரேஷனை பற்றி சொல்கிறது தான் ஸ்கொயர் ப்ராக்கெட். இது எப்படி சொல்லலாம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H3O ப்ளஸ். இது எப்படி சொல்லலாம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A-. இது எப்படி சொல்லலாம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HA. இது எப்படி சொல்லலாம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2O. இப்போ இந்த ஃபார்முலாவும் மாறுது. இதில் ரெண்டு விஷயம் பண்ணுறோம். H3O ப்ளஸ் கான்சன்ட்ரேஷனை என்னவா மாற்றுறோம்? H+ஆக மாற்றுறோம். H3O ப்ளஸ் கான்சன்ட்ரேஷனை H+ஆக மாற்றுறோம். இன்னொன்று H2Oவை என்னவா மாற்றுறோம்? Kவாக மாற்றுறோம். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். முதல்ல H2O ஏன் Kவாக மாற்றுறோம்? ஏன் Kவாக மாற்றுறோம் அப்படின்னா வாட்டர் இஸ் இன் எக்ஸஸ். வாட்டர் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறனால இட்ஸ் மேபி டேக்கன் அஸ் கான்ஸ்டன்ட். வாட்டர் அதிகமாக எடுத்துக்கும் போது அதனுடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம். அப்போ பெரும்பாலும் கான்ஸ்டன்ட் சொன்னோம் அப்படின்னா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? K. அதனால் வாட்டருக்கு பதிலாக, வாட்டருடைய கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக Kங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். H3O ப்ளஸ் கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம்? H+. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் H3O ப்ளஸ் கான்சன்ட்ரேஷனும் H+ கான்சன்ட்ரேஷனும் சிமிலர். இந்த H3O ப்ளஸ்ங்கிறது யாருன்னா பிகாஸ் ஆஃப் H3O ப்ளஸ் இண்டிகேட்ஸ் தட் ஹைட்ரஜன் அயான் இஸ் ஹைட்ரேட்டட். அதாவது H வந்து H2O கூட சேர்ந்து H3O ப்ளஸ்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ஃபார் சிம்பிளிசிட்டி இட் மே பி ரீப்ளேஸ் பை H+. அப்போ H3O ப்ளஸ்க்கு பதிலாக நம்ம H+ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த K வேல்யூ இங்கே போச்சுன்னா Kc இன்ட்டு K. மீதி உள்ளதெல்லாம் அப்படியே எழுதுகிறோம். இந்த Kc இன்ட்டு Kக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் அப்படின்னா Ka. இதுக்கு பதிலாக K பயன்படுத்தலாம். அப்போ K ஈக்குவல் டு H+ A- கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை HA கான்சன்ட்ரேஷன். Ka equal to H+ concentration into A- concentration divided by HA concentration. இதில் Kங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? Dissociation constant of the acid. Dissociation reactionல நம்ம யூஸ் பண்ணுற கான்ஸ்டண்ட்டை நம்ம Kன்னு சொல்கிறோம். அதான் dissociation constant. இந்த Ka varies only with temperature. யாரை பொறுத்து வேரி ஆகும்? சேஞ்ச் ஆகிட்டுருக்கும். டெம்பரேச்சரை பொறுத்து K வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ணுற எல்லாமே ஆசிட். அதனால தான் A இண்டிகேட் பண்ணியிருக்கோம். A மீன்ஸ் ஆசிட். சப்போஸ் நம்ம பேஸ் எடுத்துட்டோம்னா, இப்போ வீக் பேஸ் எடுத்துக்கிறோம். வீக் பேஸ் எடுத்துட்டோம்னா எப்படி ஃபார்முலா எழுதுவோம்? Kb ஈக்குவல் டு B ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை BOH கான்சன்ட்ரேஷன். இதில் Kbங்கிறது டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் பேஸ். இங்கே Kaங்கிறது dissociation constant of the acid. இதே மாதிரி தான் நம்ம இதையும் எழுதுகிறோம்.